ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பெஸ்ட் குவாலிட்டி டாப் 10 ஒயர் பிராண்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 10 பிராண்ட்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நம்ம வாங்கி யூஸ் பண்ணதுல எந்த ஒயர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வேரியேஷன்ல நம்ம முன்ன பின்ன வரிசைப்படுத்திருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா 10வது இடத்துல உள்ள கேபிள் ஒயர் உங்களுக்கு சரியில்லாமலும் ஃபர்ஸ்ட் இடத்துல உள்ளது நல்ல குவாலிட்டி அப்படின்னு நினைச்சுக்கொண்டோம். 10ம் நல்ல பிராண்ட் தான். நம்ம சின்ன சின்ன வேரியேஷன்ல நம்ம வரிசைப்படுத்திருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா நீங்க எந்த டவுட்டும் வர வேண்டாம். எது கிடைச்சாலும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. இருந்தாலும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் எவ்வளவு டெம்பரேச்சர், அந்த கண்டக்டர், கிளாஸஸ், அதுக்கப்புறம் இன்சுலேஷன் அதெல்லாம் பொறுத்து நீங்க வாங்கணும். வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் வந்ததுன்னா நீங்க அந்த குரூப்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா பதில் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா யூனிஸ்டார் ஒயருக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். யூனிஸ்டார் ஒயர்னா இன்னொரு பேர் இருக்கு, யூனிவர்சல் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட ஒயர் தான் நம்ம யூனிஸ்டார் ஒயர் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதனோட இன்சுலேஷன் FR அண்ட் FRLS வச்சிருக்கு. FRனா பாத்தீங்கன்னா ஃபயர் ரெட்டாரண்ட். இது பாத்தீங்கன்னா ஃபயரை கட்டுப்படுத்தும், கரும்புகை அதிகமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா FRLS கட்சி, இது ஃபயர் ரெட்டாரண்ட், லோ ஸ்மோக், ஃப்ரீ ஆலஜன். இதுல பாத்தீங்கன்னா ஃபயரை கட்டுப்படுத்தும், ஸ்மோக் அதிகமா வராது, லோ ஸ்மோக் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீ ஆலஜன், அதனுடைய அதுல இருந்து வர புகையில நச்சுத்தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு சேஃப்டி, இது ஃபயர் ஆகும்போது நம்மளுக்கு மூச்சு திணறலோ ஏதோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீடுகள்லயோ இல்ல இண்டஸ்ட்ரியலோ கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா FRLS கட்சி யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லது. அடுத்து அதனுடைய கிளாஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துறோம். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 5, கிளாஸ் 6 இருக்குது. இதில் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே கரண்ட் கேரி கெப்பாசிட்டி ஒரு 1 ஸ்கொயர் எம்எம்ல ஒரு 12 ஆம்ஸ் எடுக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே 12 ஆம்ஸ் எடுக்கும். அதோட கண்டக்டர் சைஸை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடுவாங்க. கம்மி பண்ணுறாங்கன்னா அதனோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக. அதான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டு கண்டக்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டக்டர் இந்த 10 ஆம்ஸ் எடுக்கிற கண்டக்டரை போட்டுருவாங்க. இதே பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2, கிளாஸ் 5, கிளாஸ் 6 பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாண்டு கண்டக்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கிளாஸ் 2 பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். கிளாஸ் 5 பார்த்தீங்கன்னா 2 கம்பேர் பண்ண அதனுடைய திக்னஸ் கம்மியாக இருக்கும். அதே கிளாஸ் 6 பார்த்தீங்கன்னா 2, 5 இதோட ரொம்ப தின்னா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தின்னா இருந்தாலும் இவங்க அந்த 10 ஆம்ஸ் கேரிங் பண்ணுற மாரி எக்ஸ்ட்ரா இந்த லீடை அதில் போட்டுருவாங்க. மல்டி ஸ்டாண்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளாஸ் 6 யூஸ் பண்ணலாம். நார்மல் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் 5 யூஸ் பண்ணலாம். இன்னும் ஹார்டாக இருக்கும் ஒயரு, ஆனால் மல்டி ஸ்டாண்டு தான். அது கிளாஸ் 2. சிங்கிள் ஸ்டாண்ட் வேணும்னா கிளாஸ் 1. இதாங்க இந்த கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 5 கிளாஸஸ் பொறுத்து இதை பொறுத்து அதனுடைய குவாலிட்டி கம்மி ஆகாது. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 5, கிளாஸ் 6 பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டக்டரோட கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி ஒன்றா தான் இருக்கும். அதனோட காயில் லென்த் பார்த்தீங்கன்னா இந்த யூனிஸ்டார் ஒயருக்கு 90 மீட்டர், 180 மீட்டர், 200 மீட்டர், 300 மீட்டர் வரைக்கும் கிடைக்குது. அவைலபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 6 ஸ்கொயர் வரைக்கும் ஒயராக கிடைக்குது. கேபிளாக 400 வரைக்கும் கிடைக்குது. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -20 டிகிரிலேருந்து +70 டிகிரி வரைக்கும் இது தாங்கும். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீடுகளுக்கோ இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கோ இது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பிளேஸ் பார்த்தீங்கன்னா வி கார்டு ஒயர். இதில் இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா FR அண்ட் FRLS. FRனா பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெட்டாரண்ட், FRLS பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெட்டாரண்ட், லோ ஸ்மோக்கு. இது ஃப்ரீ ஆலஜன். இவங்களுடைய இன்சுலேஷன்லாம் இல்லை. கண்டக்டருடைய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 5. ஆல்ரெடி நான் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 5, கிளாஸ் 6க்கான விளக்கத்தை சொல்லிட்டேன். இதனுடைய காயில் லென்த் பார்த்தீங்கன்னா 45 மீட்டர், 90 மீட்டர், 180 மீட்டர், 200 மீட்டர். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிள் சைஸ் ஒயர் பார்த்தீங்கன்னா இதில் 0.5லேருந்து 6 ஸ்கொயர் எம் வரைக்கும் ஒயராக கிடைக்குது. இதனுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹவுஸ், கமர்ஷியலில் யூஸ் பண்ணுறாங்க. பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபேப்ராஸ் ஒயர்ஸ். இதனோட கண்டக்டர் பார்த்தீங்கன்னா FR அண்ட் FRLS ரெண்டுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. கண்டக்டர் ஆஃப் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 5, கிளாஸ் 6 எல்லா கிளாஸ்லையும் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. காயில் லென்த் பார்த்தீங்கன்னா 90 மீட்டர், 180 மீட்டர், 270 மீட்டர் எல்லாத்துலையும் கிடைக்குது. அவைலபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.75 to 16 ஸ்கொயர் எம் வரைக்கும் நமக்கு ஒயராக கிடைக்குது. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -15 டிகிரி to +70 டிகிரி வரைக்கும் இது இந்த ஒயர் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அண்ட் ஹவுசஸ் சைடில் யூஸ் பண்ணுவாங்க. 7th பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கர் பானாசோனிக். இதனுடைய இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா FR அண்ட் FRLS கட்சி. கண்டக்டரோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 5 இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. காயில் லென்த் பார்த்தீங்கன்னா 90 மீட்டர், 180 மீட்டர், 200 மீட்டர் வரைக்கும் இவங்ககிட்ட கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவைலபிள் சைஸ் ஒயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.75லேருந்து 50 ஸ்கொயர் எம் வரைக்கும் நமக்கு ஒயராக கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா +90 டிகிரி வரைக்கும் தாங்கும். இதனுடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அண்ட் கமர்ஷியல் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6th பிளேஸ்ல ஆர்பிட் ஒயர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதனுடைய இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா FR அண்ட் FRLS கட்சி, செட் கட்சி FR இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது FR அண்ட் FRLS கட்சி. கிளாஸஸ் கண்டக்டர் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 6 கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 5, கிளாஸ் 6. காயில் லென்த் பார்த்தீங்கன்னா 90 மீட்டர், 100 மீட்டர், 180 மீட்டரில் கிடைக்குது. அவைலபிள் சைஸ் ஒயர் பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 150 ஸ்கொயர் எம் வரைக்கும் கிடைக்குது சிங்கிள் ஒயராக. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -40 டிகிரிலேருந்து +60 டிகிரி வரைக்கும் கிடைக்குது. யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 5th பிளேஸ் பார்த்தீங்கன்னா RR கேபிள். இதனுடைய இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா FR அண்ட் FRLS கட்சி ரெண்டுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறமே கண்டக்டர் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2 கிளாஸ் 5 வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. காயில் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 45, 90, 180, 200 மீட்டரில் வந்து காயில் லென்த்து அவைலபிளாக கிடைக்குது. அவைலபிள் சைஸ் இன் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 0.75 16 ஸ்கொயர் வரைக்கும் வந்து நம்ம ஒயராக வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா +70 டிகிரி வரைக்கும் நமக்கு வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெசிடென்ஷியல் அண்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் 3 வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா KEI ஒயரு. இன்சுலேஷன் வந்து FR அண்டு FRLS வச்சு இதனோட கண்டக்டர் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 5, கிளாஸ் 6 மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. காயில் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 90 மீட்டர் 180 மீட்டரில் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 240 வரைக்கும் கிடைக்குது, 240 ஸ்கொயர் வரைக்கும். இதனுடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா -40 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் இதனோட டெம்பரேச்சர் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசேஜ் ஹோமு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியலில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் ஒயரு. இதனுடைய இன்சுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா FR அண்டு FRLS வச்சு HR FR அப்படின்னு சொல்லி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மேக்ஸிமம் யாரும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். FR அண்டு FRLS வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். கண்டக்டர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2 கிளாஸ் 5 மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காயில் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 90 மீட்டர் 180 மீட்டரில் கிடைக்குது. அவைலபிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ஸ்கொயர் எம்எம்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 400 ஸ்கொயர் எம்எம் வரைக்கும் சிங்கிள் ஒயராக வந்து கிடைக்குது. இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா -40 டிகிரிலேருந்து +80 டிகிரி வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒயர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஹோமு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியலில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் ஒயரு. இதனோட இன்சுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா FR அண்டு FRLS வச்சு HFFR அப்படின்னு சொல்லி ஒரு இன்சுலேஷன் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டக்டர் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2 கிளாஸ் 5 மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. காயில் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 90 மீட்டர் 180 மீட்டர் இதில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவைலபிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ஸ்கொயர் எம்எம்லேருந்து 400 வரைக்கும் கிடைக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து +85 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பாலிகேப் ஒயரு. இதனுடைய இன்சுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா FR அண்ட் FRLS அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா FRLS HC. இதனுடைய கண்டக்டர் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 5 மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதனுடைய காயில் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 90 மீட்டர் 180 மீட்டர் 270 மீட்டரில் அவைலபிளாக கிடைக்குது. இதனுடைய சைஸ் ஆஃப் ஒயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 400 ஸ்கொயர் ஒயர் வரைக்கும் நம்ம சிங்கிள் ஒயராக கிடைக்குது. இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா -15 டிகிரிலேருந்து +85 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இது கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஒயரும் வந்து தரமாக குவாலிட்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுபோல் உங்களுக்கு ஒயர்ஸு, கேபிள்ஸு, சுவிட்ச் பிளேட்ஸு, சுவிட்சஸ்ஸு, சாக்கெட்ஸு, ரெகுலேட்டர்ஸு இதுமாரி வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சேலர்கிட்டேருந்து வாங்கி உங்கள்கிட்ட பார்சல் மூலிமா வந்து அனுப்புகிறோம். நம்ம வந்து சென்னையில் இருக்கிறோம். சென்னை பாரிஸில் வந்து நிறைய ஹோல்சேலர் இருக்காங்க. உங்கள் ஊரில் உள்ள ரேட்டோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன்.